லார்ட். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 147:14. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமாதானம் இல்லா உலகில் ஜனங்கள் சமாதானங்களை தேடி எங்கு சென்றால் சமாதானம், எங்கு நிம்மதி என அலைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் தேவன் சொல்கிறார், மெய்யான சமாதானம் தருகிறேன் என்று. ஆம், சமாதானம் கொடுக்கவே இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். அவர் சமாதானத்தையே நமக்கு வைத்து சென்றார். ஆனால் இன்று நாட்டிற்கு நாடு சமாதானம் இல்லாமல் மரண விளிம்பில் யுத்த சத்தமும் மரண ஓலமுமாக சில நாடுகள் காணப்படுகிறது. சில வீடுகளிலும் குடும்பங்களிலும் சமாதானம் இல்லாமல் சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாமல் எல்லாம் அங்கலாய்க்கும் அநேக குடும்பங்கள் இருக்கும் போது நம்மை தேவன் எந்த சூழ்நிலைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதன் முடிவை சமாதானமாக மாற்றி அமைக்கும் தேவன் நம்முடன் இருக்கும் வரை நாம் நிம்மதியாக சந்தோஷமாக நம் பாரங்களை அவர் மீது வைத்து நம் தேவ சமூகத்தில் எந்நேரமும் சந்தோஷமாக இருப்போம். நமக்கு தேவையான ஆகாரங்கள், உச்சிதமான உயர்ந்த கோதுமைகள், உணவுகள், உடைகள், நாம் எல்லா தேவைகளையும் அனுதினமும் அவர் தந்து நம்மை திருப்தியாக சமாதானமாக அவர் நடத்துவார். ஆம், சிங்கக்குட்டிகள் பட்டினியாயிருந்தாலும் அரசர்கள் செல்வந்தர்கள் சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் அவர் பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு குறைவும் வராமல் நம்மை சமாதானமாக சந்தோஷமாக திருப்தியாக நிறைவாக அவர் வழி நடத்துவாராக. ஆமேன்.